மகா கணபதியே நமக. ஓம் ஆதித்யாய திங்களாய குஜாய புதாய குருவாய சுக்ராய சனீஸ்வரபாய ராகவே கேதவே நமக. நண்பர்களுக்கு வணக்கம். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். நான் திருநெல்வேலி ஜோதிடர் எஸ் மணியன் பேசுகின்றேன். முதலில் எனது குருமார்களை வணங்கிக் கொள்கிறேன். நாம் இப்பொழுது பார்க்க போவது காலதர்ப்ப தோஷம் பற்றிய விளக்கத்தை பற்றி பார்க்க போகின்றோம். ஜோதிடத்தில் உள்ள ஏராளமான முரண்பாடுகளில் ஒன்று இந்த காலசர்ப்ப தோஷம் எனப்படும் ஒருவித அமைப்பாகும். ஒரு ஜாதகத்தில் ராகு கேதுவிற்குள் மற்ற 7 கிரகங்களும் அடங்குவது கால சர்ப்ப தோஷம் என்று ஜோதிடர்களால் சொல்லப்படுகிறது. இதுபோன்ற அமைப்பில் ஒரு ஜாதகத்தினை கொண்டு பிறந்தவர்கள் 35 வயது வரை கஷ்டப்படுவார்கள் என்றும், அதன் பிறகு ஓகோவென முன்னுக்கு வருவார்கள் என்றும் பலவிதமான கருத்துக்கள் பல்வேறு ஜோதிடர்களால் எழுதப்பட்டிருக்கின்றன. ஏறத்தாழ 30 ஆண்டுகளுக்கும் மேலாக ஜோதிட ஆய்வில் ஈடுபட்டு பலவிதமான அமைப்புள்ள 10,000த்திற்கும் மேற்பட்ட ஜாதகங்களை ஆழமாகவும் மிக நுணுக்கமாகவும் ஆராய்ந்துள்ள எனக்கு இந்த காலசர்ப்ப தோஷத்தை பற்றிய ஆய்வின் முடிவில் கிடைத்த உண்மை என்னவெனில், இப்படி ஒரு தோஷமே இல்லை என்பதுதான். உண்மையில் காலசர்ப்ப தோஷம் என்பது மிகைப்படுத்தி கூறப்படும் ஒரு அமைப்புதான். ஒருவரின் ஆரம்பகால வாழ்க்கை நன்றாக இல்லையா? அதன் காரணத்தை ஜாதகத்தில் உணர முடியவில்லையா? ராகு கேதுக்களுக்குள் நிறைய கிரகங்கள் அடங்கியுள்ளனவா? போடு அதன் தலையில் தூக்கி பழியை என்பதுதான் இந்த விஷயத்தில் நடக்கிறது. இந்த காலசர்ப்ப தோஷத்திலும் ராகுவை முன்னால் கொண்டு அதன்பின் 7 கிரகங்களும் அடங்கி இறுதியில் கேது இருப்பது ஒரு வகையான அமைப்பு என்றும், கேதுவை முன்னிறுத்தி அதன்பின் அனைத்து கிரகங்களும் அடங்கி இறுதியாக ராகு அமர்ந்து ஏற்படும் அமைப்பு இன்னொரு அமைப்பு என்றும் 2 பிரிவுகளாக இந்த தோஷம் சொல்லப்படுகிறது. ஜோதிடம் என்பதை ஒரு அனுமான சாஸ்திரம் என்பதையும், ஒரு பரிபூரண விஞ்ஞானம்தான் என்பதையும் உலகிற்கு நிரூபிக்க வேண்டும் என்ற கருத்து முனைப்பு கொண்டுள்ள நான், எந்த ஒரு யோகத்தையும் தோஷத்தையும் அதனுள் அடங்கியுள்ள சூட்சமத்தை ஆராய்ந்த பிறகே நம்புவான் என்பதால், இந்த காலசர்ப்ப தோஷம் என்பது இடையில் வந்தவர்களால் சொல்லப்பட்ட இடைச்செருகள் என்பதில் உறுதியாக இருக்கிறேன். சுருக்கமாக சொல்லப்போனால், காலசர்ப்ப தோஷம் என்ற ஒன்று இல்லவே இல்லை. இதை என்னால் ஏராளமான ஜாதகங்களில் நிரூபிக்க முடியும். பிறகு எப்படி இல்லாத ஒன்று ஜோதிடர்களால் சொல்லப்படுகிறது எனில், நமது ஞானிகளால் கிரக மாளிகை யோகம் என்று ஒரு அமைப்பாக விளக்கப்பட்ட ஒரு யோகமே சற்று தெரிந்து ராகு கேதுக்களுக்குள் இந்த யோகம் அமைந்தால் கெடுதல்களை தரும் என்று மனம் போன போக்கில் ஆய்வு நோக்கின்றி விவரித்து சொல்லப்பட்டிருக்கின்றது. நான் ஏன் இத்தனை உறுதியாக காலசர்ப்ப யோகத்தை மறுக்கிறேன் என்றால், இந்த தோஷம் உள்ளவர்கள் 35 வயது வரை கடுமையான தரித்திர அமைப்பில் இருப்பார்கள் என்றும், அதன் பிறகு நிலைமை தலைகளாக மாறி ஜாதகர் உச்சத்துக்கு செல்வார் என்றும் சில ஜோதிடர்கள் எழுதியிருக்கிறார்கள். இதில் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம் என்னவெனில், ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரை ஒரு மனிதன் கஷ்டப்படுவதும், பின்னொரு வயதிற்கு வந்த பிறகு அவன் யோகமாக வாழ்வதும் தசாபுத்தி அமைப்பு சம்பந்தப்பட்டதானே தவிர, ஜாதகத்தில் ராகு கேதுக்களுக்குள் கிரகங்கள் இருப்பது அமையும் நிலை சம்பந்தப்பட்டது அல்ல. உதாரணமாக, ஒரு மீனலக்கணம் மீனராசி கொண்ட ஒரு ஜாதகருக்கு
காலதர்ப்ப தோஷம் அமைப்பு இருந்து சரியாக 35 வயதில் அவருக்கு அந்த தோஷம் விலகும் போது 8இல் ஆட்சி பெற்ற அஷ்டமாதிபதி சுக்கிரனின் தசையும், அதன் பிறகு 6இல் ஆட்சி பெற்ற 6 சூரியனின் தசையும் 59 வயது வரை நடக்குமானால் அவர் 35 வயதிற்கு பிறகு உச்சத்திற்கு செல்வாரா என்ன? என்றோ ஒரு ஜாதகத்தில் ஒருவருக்கு இதுபோன்ற காலசர்ப்ப தோஷ அமைப்பு இருந்து அவர் அந்த ஜாதகத்தில் இருந்து வேறுவித கெட்ட அமைப்புகளாலோ அல்லது தசாபுத்தி அமைப்புகளாலோ 35 வயது வரை கஷ்டப்பட்டு பின்னர் நன்றாக இருந்ததை பார்த்த யாரோ ஒருவர் எழுதிய இந்த காலசர்ப்ப தோஷத்தை ஆய்வு மனப்பான்மை இன்றி அனைத்து ஜோதிடர்களும் அப்படியே ஏற்றுக்கொண்டு கடுகை பூசணிக்காயாக்கிய விஷயமே இந்த காலசர்ப்ப தோஷம். அதிலும் லக்கணமோ ராசியோ ராகு கேதுக்களுக்குள் வெளியில் இருந்தாலும் அல்லது ஏதேனும் ஒரு கிரகம் வெளியில் இருந்தாலும் இது தோஷம்தான் என்று அடித்து கூறும் மனப்பாங்கில் சில ஜோதிடர்கள் இதற்கு விளக்கவர்கள் எழுதியிருக்கிறார்கள். நமது ரிஷிகள் அருளிய மூல நூல்களில் பெரிதாக சொல்லப்படாத இந்த அமைப்பு பற்றி ஒவ்வொரு ஜோதிடரும் இது இப்படி செய்யும், அது அப்படி செய்யும் என்று எழுதியுள்ளது. அவர் சொல்லிவிட்டார் என்பதற்காக அப்படித்தான் இருக்கும் என்று சாய்ந்தால் சாய்கிற பக்கம் சாயும் செம்மறியாட்டு கதைதானே தவிர உண்மையை ஆராய்ந்து சொல்லும் நிலை அல்ல. இன்னும் ஒருபடி மேலாக சொல்லப்போனால் இந்த தோஷத்திற்கு எடுத்துக்காட்டாக 35 வயது வரை கஷ்டப்பட்டார் என்று மறைந்த பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் ஜாதகமே அதிகம் காட்டப்படுகிறது. இது போன்ற அபத்தம் வேறு எதுவும் இருக்க முடியாது. அன்றைய காலத்தில் இருந்த இந்தியாவின் மிகப்பெரிய செல்வந்த குடும்பத்தில் பிறந்தவர் ஜவஹர்லால் நேரு அவர்கள். குழந்தையிலிருந்தே ஒரு இளவரசனைப் போல வளர்க்கப்பட்டவர் அவர். ஒட்டுமொத்த இந்தியாவிலும் நூற்றுக்கணக்கான கார்களே இருந்த அந்த காலகட்டத்தில் கல்லூரியின் எந்த வாசல் வழியாக வெளியே வருவார் என்று தெரியாது என்பதால் 4 புறமும் 4 கார்கள் நேருவுக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் என்பது வரலாறு. இந்த அளவுக்கு ராஜயோகத்தில் வளர்ந்தவரை 35 வயது வரை காலசர்ப்ப தோஷத்தினால் கஷ்டப்பட்டார் என்று உதாரணம் காட்டுவது கொடுமை. இதுபோன்ற ஆய்வுத்தன்மை இல்லாத மிகைப்படுத்தப்பட்ட சில விஷயங்களால் தான் ஜோதிடத்தில் நம்பகத்தன்மையும் சிலரால் கேள்விக்குறியாக்கப்படுகிறது. ஜோதிடத்தில் ஒரு பொது விதி என்பது ஏறத்தாழ அந்த விதி அமைப்புள்ள பெரும்பான்மையான 80% பேர் அந்த விதி சொல்லும் அமைப்பினை அனுபவிப்பவர்களாக இருந்தால்தான் அது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதியாக அல்லது யோகமாக தோஷமாக ஏற்றுக்கொள்ளப்படும். உதாரணமாக 7.5 சனி, அஷ்டமச்சனி காலங்களில் மனிதர்கள் கஷ்டப்படுவார்கள், அவர்களுக்கு எதிர்மறையான பலன்கள் நடக்கும் என்பதே ஜோதிடத்தின் பொது விதி. இந்த விதி ஞானிகளால் அருளியது, என்றும் மாறாதது. அஷ்டமச்சனி என்றாலே அலறுபவர்கள் இன்றைக்கும் பார்க்கலாம். இதை படித்து கொண்டிருக்கும் உங்களுக்கு 7.5 சனி நடக்கும் பொழுது எத்தகைய அனுபவங்கள் இருந்தன என்பதை நீங்களே அறிவீர்கள். ஆனால் காலசர்ப்ப தோஷம் என்பதே இப்படி ஒரு நிரந்தர விதிகள் கிடையாது, விதிகளுக்குள் அடங்காது. இது போன்ற தோஷ அமைப்புள்ள எத்தனையோ ஜாதகர்களை 35 வயதிற்கு முன் சந்தோஷமாகவும் அதற்கு பின் தசாபுத்தி அமைப்பினால் கஷ்டப்படும் அல்லது வாழ்நாள் முழுக்க நன்றாகவோ வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்டோ இருக்கும் ஏராளமான ஜாதகங்களை என்னால் காட்ட முடியும்.
அதே நேரத்தில் இதுபோன்ற காலசர்ப்ப தோஷ அமைப்பு இல்லாவிட்டாலும் வேறு சில நிலைகளில் ராகுவிடம் அனைத்து கிரகங்களும் சம்பந்தப்படும் நிலையில் ராகுவே அந்த ஜாதகத்தின் அனைத்து நன்மை தீமைகளுக்கும் பொறுப்பேற்பார். ஆனால் அதை காலசர்ப்ப தோஷம் என்று சொல்லக்கூடாது. உதாரணமாக, ஒரு ஜாதகத்தில் அனைத்து கிரகங்களுமோ அல்லது அந்த ஜாதகருக்கு நன்மை தர வேண்டிய கிரகங்களோ ராகு கேதுக்களின் நட்சத்திரங்களில் அமர்ந்து சாரம் கொடுத்த ராகு கேதுக்கள் சுபத்துவமோ சூட்சும வலுவோ அடையாமல் பாவத்துவம் மட்டுமே பெற்றிருக்கும் நிலையில் வாழ்நாள் முழுவதுமே அந்த ஜாதகர் சுகப்பட மாட்டார். அதோடு வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து பாக்கியங்களும் அவருக்கு தாமதமாகவே கிடைக்கும். இதுபோன்ற அபூர்வமான சூழ்நிலைகளில் லக்கணமும் பெரும்பாலான கிரகங்களும் ராகுவின் திருவாதிரை, சுவாதி, சதயம் மற்றும் கேதுவின் அஸ்வினி, மகம், மூலம் ஆகிய நட்சத்திரங்களில் அமர்ந்து தடைகளை ஏற்படுத்தியுள்ளதை நூற்றுக்கணக்கான ஜாதகங்களை ஆய்வு செய்து உறுதிப்படுத்தி கொண்டிருக்கின்றேன். இதுபோன்ற நிலையில் சாதகமற்ற பலன்கள் நடப்பதற்கு ராகுவும் கேதுவும் கெடுதல்கள் தரும் அமைப்பில் இந்த ஜாதகத்தில் அமர வேண்டும் என்பது முக்கியம். சில குறிப்பிட்ட நிலைகளில் ஒரு ஜாதகத்தில் மற்ற 7 கிரகங்களும் ராகுவை தொடர்பு கொள்ளும் நிலை ஏற்படலாம். இதுபோன்ற நிலை அமைந்து லக்கணமும் ராகுவால் ஆக்கிரமிக்கப்படும் போது அந்த ஜாதகருக்கு வாழ்வில் சரியான காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய சாதாரண அமைப்புகளான கல்வி, வேலை, திருமணம், புத்திரபாக்கியம் ஆகியவை சரியான சமயத்தில் அமைவதில்லை அல்லது நிரந்தரமாகவே கிடைப்பதில்லை என்று சொல்லுகிறார் ஜோதிட கலையரசு ஐயா ஆதித்ய குருஜி அவர்கள். ஜோதிடமனும் தேவ ரகசியம் பாகம் 2இல் இந்த கட்டுரை வெளிவந்துள்ளது. காலசர்ப்ப தோஷம் என்பது இல்லவே இல்லை என்பதையும் நானும் ஆய்வு செய்து பார்த்திருக்கின்றேன். இந்த உதாரண ஜாதகங்கள் கொடுக்கப்பட்டுள்ள 2 ஜாதகத்திலும் கூட அவர்கள் நன்றாகவே இருக்கின்றார்கள். அவர்களுக்கு எந்த குறையும் இல்லை என்பதே. இதுபோன்ற நிறைய ஜாதகங்கள் பார்த்திருக்கிறேன். அனைத்தையும் உதாரண ஜாதகமாக கொடுக்க முடியாது என்பதால் 2 ஜாதகங்களை மட்டும் கொடுத்துள்ளேன். எனது பதிவு பிடித்திருப்பவர்கள் லைக் செய்வோம், கமெண்ட் செய்வோம், நண்பர்களுக்கு ஷேர் செய்வோம். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இத்துடன் இப்பதிவை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன்.